ஹலோ வீவர்ஸ், வெல்கம் டு ஃபில்மி கிராஃப்ட். நான் உங்கள் அருண். இந்த எபிசோடில் நம்ம பார்க்க போகிறது 2025 ஒரு இங்கிலீஷ் ட்ரூ க்ரைம் டாக்குமெண்ட்ரி லிமிடெட் சீரீஸாக இப்போ தமிழ் டப்பிங்கில் ரீசெண்டாக வெளியாக இருக்கிற ஃப்ரெட் அண்ட் ரோஸ் வெஸ்ட் அ பிரிட்டிஷ் ஹாரர் ஸ்டோரி. இப்போ இது உண்மையாகவே இங்கிலாண்டில் நடந்த ஒரு சம்பவம் தான். அந்த உண்மை சம்பவத்தை தான் இவங்க ஒரு டாக்கு சீரீஸாக மாற்றி வச்சுருக்காங்க. அதனால் இதுக்குள்ளே வரக்கூடிய கதாபாத்திரங்கள் எல்லாமே உண்மையான கதாபாத்திரங்கள் தான். அவங்கள இன்டர்வியூ எடுத்தப்போ அவங்க சந்தித்த சம்பவங்கள் அப்படின்னு தான் உள்ளே வைக்கப்பட்டிருக்கு. சம்பவம் நடந்தது ஆக்சுவலி 1994 கிளாஸ்டர் அப்படின்னு இங்கிலாண்டில் இருக்கக்கூடிய ஒரு இடம். அங்கே ஃப்ரெட் அண்ட் ரோஸ் வெஸ்ட் அப்படின்னு சொல்லி ஒரு கப்பல், இவங்களுக்கு 10 பிள்ளைங்க. இது ஒரு அழகான குடும்பமாக தான் பக்கத்தில் இருக்கக்கூடிய நெய்பர்ஸ் எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கு. வழக்கம் போல் நிம்மதியான ஒரு குடும்பங்க, கணவன் மனைவி 10 பிள்ளைங்க அப்படின்னு. 10 பிள்ளைங்களாம் பார்த்துக்கோங்க. அப்படி ஒரு குடும்பமாகத்தான் தெரிஞ்சிருக்குது. ஒரு கட்டத்தில் திடீர்னு ஃப்ரெட்டை போலீஸ் அரெஸ்ட் பண்ணுது. நேராக இன்ட்ராகேஷன் ரூமில் தூக்கி கொண்டு போய் உட்கார வைக்கிறாங்க. சார், எங்களுக்கு ஒரே ஒரு கேள்வி தான் இருக்குது. சொல்லப்போனால் 2 கேள்வி இருக்குது. கேள்வி நம்பர் 1, ஒரு 7 வருஷத்துக்கு முன்னாடி, அதாவது 1987 வரைக்கும் ஹெதர் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு பொண்ணு இருந்ததில்ல, அந்த பொண்ணு இப்போ எங்கே அப்படின்னு கேட்டால் நம்ம ஃப்ரெட்டு வாயவே திறக்க மாட்டேங்கிறாரு. மௌனம் மட்டும்தான் பதிலாக இருக்குது. இது எதுக்காக இந்த ஹெதர் மேட்ரு இப்போ வந்து உங்ககிட்ட கேட்குறோம் கூப்பிட்டு உட்கார வச்சு அப்படின்னா, உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய 10 பிள்ளைங்களுமே அப்பா அம்மா சொல்கிறத நம்ம நல்லா கேட்கணும், டிசிப்ளினாக நடந்துக்கணும் உங்களுக்கு பிடிக்கிற மாதிரி. இல்லை, நான் ஹெதர் அக்காவை எப்படி கொன்று கண்டந்துண்டமாக வெட்டி தோட்டத்தில் போச்சாங்களோ அதே மாதிரி நம்மளையும் புதைச்சி போடுவாங்க அப்படின்னு ரொம்ப ஜாலியாகவே பேசிப்பாங்களாமே. அப்படியா, என்ன பண்ணீங்க, எங்கே வெட்டி புதைச்சிங்க அப்படின்னு கேட்க போக அப்போ ஃப்ரெண்டு சொல்கிறாரு, ஹெதரை நான் தான் கொலை பண்ணேன். அதுக்கப்புறம் வந்து அந்த பொண்ணை கண்டந்துண்டமாக வெட்டி கடைசியாக தோட்டத்தில் நான் புதைச்சிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. சரி, நீ கிளம்புவோம் தோட்டத்துக்கு அப்படின்னு நம்ம ஃப்ரெட்டை கூப்பிட்டு போகுது போலீஸு. எங்கே அப்படின்னு சொன்னால் அவர் ஒரு கார்னரை காட்டி இங்கே தான் போச்சேங்கிறாரு. தோன்றுறாங்க. இதுக்கப்புறம் இங்கேருந்து வேறு மாதிரி இந்த கதையே கம்ப்ளீட்டாக மாறுது. இதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படிங்கிறது தான் இந்த டாக்கு சீரீஸுடைய மொத்த கதையை. இந்த சீரீஸை பொறுத்தளவுக்கு இது கிட்டத்தட்ட 3 எபிசோடு தான். டேனியல் டியூஸ்பெரி அப்படிங்கிற நபர் தான் இதை இயக்கியிருக்காப்புல. 3 எபிசோடில் ஒரு சின்ன சீரீஸாகத்தான் இதை ப்ரெசென்ட் பண்ணியிருக்காரு. டோட்டலாகவே 2.5 மணி நேரம் தான் அதனுடைய ரன் டைம். ஸோ ஒரு படம் பார்க்கக்கூடிய டைமில் இந்த மாதிரி ஒரு சீரீஸ், அதாவது நம்ம சிஐடி ஃபைல்ஸ் மாதிரி, இல்லை மெடிக்கல் டிடெக்டிவ்ஸ் மாதிரி, இந்த மாதிரி ஒரு ட்ரூ க்ரைம் டாக்குமெண்ட்ரி ட்ராமாஸ் மாதிரி அந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா பார்க்குறவங்க பார்க்கலாம். அந்த மாதிரி ஒரு சீரீஸ் தான் இது. நான் சொன்ன மாதிரி இதில் வர்ற அத்தனை கதாபாத்திரங்கள் எல்லாமே உண்மையான நபர்கள் தான். உண்மையாக முதல்ல ஃப்ரெட்டை அரெஸ்ட் பண்ணி போலீஸ் என்னென்ன இன்ட்ராகேட் பண்ணாங்க, அதனுடைய அந்த ஆடியோ ஃபுட்டேஜஸ்ஸு, போலீஸ் வீட்டுக்கு போகும்போது அந்த க்ரைம் சீன் எப்படி இருந்தது, அதில் என்னென்னலாம் வந்து ஃப்ரெட்டு காமிச்சார், எதெல்லாம் இவங்க தோணுனாங்க, எதெல்லாம் எடுத்தாங்க அப்படிங்கிற அப்போ எடுக்கப்பட்ட ஒரு சில லைவ் ஃபுட்டேஜஸ்ஸு அப்படின்னு எல்லா விஷயங்களையும் இதில் எக்ஸிபிட் பண்ணியிருக்கு இந்த டீமு. இதை பொறுத்தளவுக்கு இது ஆக்சுவலி பெரிய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸோடு இருக்கக்கூடிய ஒரு சீரீஸ் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். அப்படியெல்லாம் பெருசாக கிடையாது. ஆனால் நம்ம எதிர்பார்க்காத ஒரு சில ஷாக்கிங் மூமெண்ட்ஸ் இருக்கும். அடப்பாவிகளா அப்படிங்கிற மாதிரி ஒரு சில சம்பவங்கள் உள்ளே இருக்குது. ஏன்னா உண்மையான நடந்த கதையில் அப்படி சம்பவங்கள்லாம் இங்கே பண்ணி வச்சுருக்காங்க. அதனால் அது என்ன அப்படின்னு நீங்கள் பாருங்கள். 1994 மொத்த இங்கிலாண்டையும் அலற விட்ட, தெரிக்க விட்ட ஒரு கொலை வழக்கு இது. அதனால் நான் சொன்ன மாதிரி இந்த மாதிரி ட்ரூ க்ரைம் டாக்குமெண்ட்ரி சீரிஸ் பார்க்குறவங்களுக்கெல்லாம் இது கொஞ்சம் பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. டெக்னிக்கலி என்ன தேவையோ அதை நீட்டாக தான் ப்ரெசென்ட் பண்ணியிருக்கு இந்த டீமை. எனக்கு என்ன ஒன்றுன்னா, இந்த சீரீஸில் மட்டும் கிடையாது, இது நான் சொன்ன மாதிரி உண்மை சம்பவத்தை அடிப்படையாக வச்சு தானே அதை அப்படியே டாக்கு சீரீஸாக கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க. அந்த உண்மை சம்பவத்திலே கூட ஏங்க எதை பேஸ் பண்ணி கடைசியாக இப்படி ஒரு தீர்ப்பை கொடுத்தீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சில விஷயங்கள் நீங்கள் இவ்வளோ இப்படி கன்க்ளூட் பண்ணியிருக்கக்கூடாதுங்கிற மாதிரி பப்ளிக்லேயே கூட ஒரு ஒப்பீனியன் ஒன்று இருந்ததான். இவங்க கற்பனையாக எதுவும் புனஞ்செல்லாம் சொல்ல முடியாது இல்லையா, ஒரு ஒரிஜினல் கதையை இவங்க வந்து டாக்குவாக பண்ணும்போது. அதனால் இவங்க என்ன பண்ணணுமோ அதை அப்படியே உண்மை கதையில் என்ன இருந்ததோ அதையே தான் இவங்க சீரீஸில் பண்ணி வச்சுருக்காங்க. அதனால் இது ஒரு சில பேர்த்துக்கு பார்த்து முடிக்கும்போது ஏங்க இது எப்படி கன்க்ளூட் பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி வரலாம். இதையும் நான் இங்கே தெளிவாக சொல்லிட்டேன். அது ஒன்று தான் பெரிய மேட்டராக இருக்கும். இந்த சீரீஸை பொறுத்தளவுக்கு எந்த அளவுக்கு இது உங்களை கவரப்போகுது அப்படிங்கிற அந்த ஆஸ்பெக்டில் யோசிச்சிங்கன்னா. அடல்காரண்டை பொறுத்தளவுக்கு இதில் அப்படி எதுவும் பெருசாக கிடையாது. UA 16+ கொடுத்துருக்காங்க. பார்க்குறவங்க ஃபேமிலியோடு பார்க்கலாம். அப்படி எதுவும் செக்ஷுவலாலாம் பெருசாக போர்ட்ரேயல் கிடையாது. பட் நான் சொன்ன மாதிரி அந்த லைவ் ஃபுட்டேஜஸ் அப்படி இப்படின்னு ஒரு சில விஷயங்கள் இருக்கும். அதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. அது கூட ஒன்றும் பெருசாக கொடூரமாக சித்தரிக்கலவங்க. ஸோ பார்க்கலாம். ஃபேமிலியோடய பார்க்கக்கூடிய ஒரு டாக்கு சீரீஸ் தான் இது. இது தமிழ் டப்பிங்கில் அவைலபிளாக இருக்குது. இந்த மாதிரி க்ரைம் ட்ராமாஸ், ட்ரூ க்ரைம் டாக்குமெண்ட்ரி ரசிகர்கள் தமிழ் டப்பிங்லேயே பார்க்கணும் அப்படின்னா டெஃபினட்டாக ஒரு தடவை பாருங்கள். அந்த மாதிரி ஒரு சீரீஸ் தான் இது. இதே மாதிரி இன்னொரு வீடியோவோட அடுத்த முறை உங்களை சந்திக்கிற வரைக்கும் இட்ஸ் அருண் சைனிங் ஆஃப்.